பரிசுத்த ஆவியானவருடைய உதவி, ரிசீவிங் ஹெல்ப் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி. ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்கிறார். இப்போ திருத்துவத்தை பார்க்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. குமாரன் பிதாவை பார்க்கிலும் பெரியவரும் அல்ல, சிறியவரும் அல்ல. அதே போல பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க பெரியவரும் அல்ல, சிறியவரும் அல்ல. இவர்கள் மூவரும் ஒரே குணாதிசயத்தை உடையவர்களும் ஒரே வல்லமையை உடையவர்களும் ஒரே ஆரம்பத்தையும் முடிவில்லவர்களுக்கு கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே பிதாவினிடத்தில் எத்தனை வல்லமை இருக்கோ இயேசுவினிடத்திலும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலும் இருக்கு. உலகத்தை சிருஷ்டிக்கும் போது அது பிதாவின் காலம். மனுக்குலத்தை மீட்பதற்கான காலம் அது இயேசு கிறிஸ்துவின் காலம். இயேசு கிறிஸ்து எடுப்பட்டு அவருடைய 2ஆம் வருகை வரையில் இது சபையின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நீங்கள் நாளாந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களோட படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஊழியமாக இருக்கட்டும், எங்களுக்கு இருக்கிற பலத்தினால, எங்களுக்கு நாம் கொண்டிருக்கிற ஞானத்தை வச்சு, அனுபவங்களை வச்சு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எல்லை மட்டும்தான் நாங்கள் போகலாம். அதற்கு மேலாக எங்களால் ஒரு மனிதனாலும் போக முடியாது. மனிதனுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, எல்லைகள் இருக்கிறது. அதை மனிதனால் தாண்ட முடியாது. அப்படியானால் ஒரு மனிதன் விசேஷித்தவனாக ஒரு படிக்கிற பாடத்தில், படிப்பில் தேறினவனாக இருக்கணும்டா, தொழிலில் தேறினவனாக இருக்க வேண்டுமானால், ஊழியத்தில் தேறினவர்களாக இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். அதுதான் உன்னதத்தின் வல்லமை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசுவாமி சொன்னார், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறது நல்லது. நான் என் பிதாவினிடத்துக்கு போனால் அப்பொழுது பிதா உங்களுக்கு இன்னொரு தேற்றரவாளனை அனுப்புவார். அவர் வரும்போது அவர் உங்களுக்குள்ளும், நல்ல கேளுங்க, உங்களுக்குள்ளும் உங்கள் மேலும் உங்களோடும் இருப்பார் என்று அவர் வாக்களித்தார். அப்போ நமக்குள்ளே இப்போ இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்கு மேலே இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்படவில்லை. எவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராக, மீட்பராக, தேவனாக கொண்டு அவரையே சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். வேறு யாருக்கும் இல்லை. விக்கிரகங்களை சேவிக்கிற எவருக்கும் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுக்க மாட்டார். இப்ப ஒருவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க சபைக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ஞானஸ்தானம் கொடுக்க. ஆனால் ஒருவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை பரிசுத்த ஆவியானவரை பெற வேண்டுமானால் பாஸ்டரால கொடுக்க இயலாது.
சபையால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. அதை ஆண்டவர் தான் கொடுக்கலாம். விளங்கிட்டா? பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிகளுக்கு கொடுக்கிற உத்தரவாதத்தை, அதிகாரத்தை மனிதனுக்கு தேவன் கொடுத்திருந்தால் பரிசுத்த ஆவியானவரையும் பிஸ்னஸ் ஆக்கி இருப்பான். சபையில் இருக்கிற பாஸ்டர் மாதிரி பரிசுத்த ஆவிய வேணுமா, 1,00,000 காணிக்க வை. காணிக்க வச்சா நான் உனக்கு நான் ஜெபிப்பேன், பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருப்பான். ஆகவே தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு விசுவாசி பெறுவதாக இருந்தால் ஒரு ஊழியக்காரனுக்கூடாக பெறவே முடியாது, ஒரு சபைக்கூடாக பெறவே முடியாது. அவன் தேவனிடத்தில் இருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு அது விளங்கிட்டு? ஓகே. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில் நாம் சபையில் தேவனுடைய உலகத்தில் வாழும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம் செயல்பட வேண்டும். அது எல்லார் மேலும் விழுந்த கடமை. அதே நேரம் நீங்கள் ஒரு தாயாக இருந்தால் இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு எல்லை தான் இருக்கு. அதை விசேஷமாக நடத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி வேண்டும். ஒரு தகப்பன், ஒரு தாய் யாராக இருந்தாலும், நீங்கள் தொழில் செய்ய போகிறீங்களா? தொழிலில் முன்னேற்றம், வருமானத்தில் முன்னேற்றம் வரணுமா? உங்களுடைய பலத்தினாலும் உங்களுடைய அனுபவம், உங்களுக்கு இருக்கிற ஞானத்தினாலும் ஒரு எல்லைக்கு மேலே நீங்கள் தாண்ட முடியாது. அதுக்கு தாண்டி போகிறதா இருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி உங்களுக்கு வேண்டும். பிள்ளைகள், வாலிபர்கள், நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது தான் நீங்கள் படிக்கலாம். அப்போ படிக்கிற காலத்தில் நீங்கள் சிறந்தவராக நீங்கள் கல்வி கற்று பட்டங்களை பெற்று நீங்கள் உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வரணுமெண்டா உலக ஞானம், உலகம் கொடுக்குற ஒரு ஞானம் இருக்குது, அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அதை விட ஒரு விசேஷித்த ஞானம் பெறணுமா, தேர்ச்சி பெறுவதற்கு ஒரு உன்னத பலன் வேணுமா, அப்படியானால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்கு வேண்டும். நான் திரும்ப இதை இப்படி சொல்லலாம், தேவன் ஆவியாயிருக்கிறார். அப்போ இந்த விசேஷித்த உன்னத பலன் நமக்குள்ள வாரதா இருந்தா அது ஆவிக்குரிய பரிமாணத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்ளலாம். விளங்கிட்டா? பரிசுத்த ஆவியானவரை ஆவிக்குரிய பரிமாணத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல நீங்கள் இப்போ சில நேரம் கேட்குறீங்க, அது சரி பாஸ்டர், ஆனால் தேவனை அறியாதவங்க நல்ல பிஸ்னஸ் செய்கிறாங்களே, நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்களே, அவங்களும் நல்லா இருக்கிறாங்களே, அப்போ அது எப்படி கண்டு நீங்கள் கேட்கலாம். நான் இது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இதுக்கு பின்னாலே இருக்கிற ரகசியம், இதுக்கு பின்னாலே இருக்கிற ரகசியம் என்ன? அவர்கள் மந்திரவாதிகள் இடத்துல போய் பூஜைகளை செய்து அந்நிய ஆவியின் ஆசீர்வாதத்தை, உதவியை நாடி போறாங்க. விளங்கிட்டா? அந்த உதவியை பெறவங்க ஒரு தரத்தோடு நிற்கிறது இல்லை. அவர்கள் தொடர்ந்து பலிகளை செலுத்த வேண்டி இருக்கு, தொடர்ந்து காணிக்க செலுத்த வேண்டி இருக்கு, தொடர்ந்து கிரியைகளை செய்ய வேண்டி இருக்கு. அப்போ அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பதும் அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதும் அந்த ஆவிகள். நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, இது ரெண்டு ஆவிகள் தான். ஒன்று இருளின் ஆவி, மற்றது தேவனுடைய ஆவி. நம்முடைய ஆவியானவர்
பரிசுத்தமுள்ள ஆவியானவர். அதான் அவருடைய பேர், பரிசுத்த ஆவியானவர். அந்த இருளின் ஆவி அசுத்த ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. சுடலைக்கு போய் கிரியைகள் செய்து சாராயம் கொடுத்து அசுத்தமான காரியங்களை செய்து தான் அந்த ஆவியின் வரத்தை பெறும். விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ நான் அதை பற்றி கதைக்கல, இதை கொஞ்சம் விளக்கத்தை கொண்டு வர்றதுக்காக தான் நான் செய்தேன். நம்முடைய ஆவியானவர் ஒரு நாளும் நரப்பழி கேட்கிறவர் அல்ல, பணத்தை கேட்கிறவர் அல்ல, பொருளை கேட்கிறவர் அல்ல. நோ, நம்ம ஆவியானவர் சுத்தமான ஆவியானவர், தூய்மையான ஆவியானவர். அவர் உன்னிடத்திலே கேட்கிறதெல்லாம் உன்னுடைய தூய்மை மாத்திரம்தான். அது சொன்னார், நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த கல்லால கட்டின ஆலயத்தில் ஆண்டவர் வசிக்கிறது இல்லை. ஆண்டவர் வசிக்கிற இடம் இந்த ஆலயம். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய சரீரம்தான் தேவனுடைய ஆலயம். கல்லால மண்ணால கட்டின கட்டிடங்கள் ஆண்டவர், ஆலயங்கள் ஆண்டவர் வசிக்கிறது இல்லை. அவர் உனக்குள்ளே வசிக்கிறார். யார் அந்த ஆவியானவர்? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் பரிசுத்தமுள்ள ஆவியானவர். அப்போ மறுபக்கத்தை விட்டுருங்க. இப்ப அதை பற்றி நான் கதைக்கல. இன்றைக்கு நான் பேசுறது பரிசுத்த தேவனுடைய உதவி. அந்த ஆவியானவர் எப்படி இவர்கள் அந்நிய ஆவிகளிடத்தில் போய் ஒப்பந்தம் பண்ணி தங்களுடைய ஆத்துமாவை அந்த ஆவிகளுக்கு பிரதிஷ்டை பண்ணி வித்து அவர்கள் ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை, உயர்வை, பெருமைகளை, மேன்மையை பெற்றுக்கொள்றாங்களோ அது ஆவியினால செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு எவனுக்கு வேண்டுமானாலும் பணத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், பொருளை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். விளங்கிக் கொள்ளுங்க. எல்லாத்தையும் கண்டு கேட்டுட்டு அறியாதவர்களை வாழ்ந்துட்டு போயிட வேணாம். ஏன் தெரியுமா அவங்க அப்படி செய்றாங்க? தங்கள் ஸ்தானத்தை, அங்கீகாரத்தை தக்க வைப்பதற்காக. ஆனால் நான் ஒரு காரியம் சொல்றேன், எவர்கள் இந்த மந்திரவாதிகளிடத்தில் போய் இந்த ஆவிகளோட பேரம் பேசி ஒப்பந்தம் பண்ணி வாழ்றாங்களே, சாகும் வரைக்கும் அது கேட்கிறத கொடுத்து கொண்டே தான் இருக்கணும். இல்லை கொடுக்கல அது அடிக்கும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமாக நமக்கு தெரியும். விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க இந்த அசுத்த ஆவிகளும் மனுஷனுக்கு உயர்வையும் ஐஸ்வர்யத்தையும் மேன்மையை கொடுக்கும். ஆனால் அது நிரந்தரமற்றது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறது சுத்தமுள்ளதும் அது நிரந்தரமுமானது. விசுவாசிச்சவர் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவி. சங்கீதம் 18:29 தாவீது இவ்விதமாக சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலே, என் தேவனாலே. என்னொரு விதத்தில் அவன் என்ன சொன்னான்டா, ஆண்டவரே நீர் இல்லையா என்னோட, என்னாலே வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது. கோலியாத்தை கொன்றதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், சிங்கத்தை அவன் கொன்றதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அவன் கரடியை கொன்றதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவனுக்கு இருந்த பலமாது இல்லை பிரியமானவர்களே, இல்லை. அவன் சொல்றான், உம்மால தான் ஆண்டவரே நான் ஜெயம் பெற வைத்தது நீங்க தான். ஆண்டவரே நான் இந்த மதிலை தாண்டினாதான் அடுத்த லெவலுக்கு நான் வாழ்க்கையில போகலாம். மனித பலத்தினால முடியாது, சுயமா முடியாது. அடுத்த லெவலுக்கு நான் போறதாக இருந்தா கர்த்தாவே நீங்க இல்லாம என்னால ஒன்றுமே செய்ய முடியாது.
சிம்சோன் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன், அவன் தாயின் கற்பத்திலே உருவாக முன்னே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், கேளு. சிம்சோன் அம்மாக்கு அப்பாக்கு சொன்னார், இவன் எனக்கு, அவன் நசரேய விரதத்தில் வளர்க்கப்பட வேணும். அவனுக்குள்ளாக இருந்து நான் பெரிய ஜெயத்தை தேசத்துக்கு நான் கட்டளையிடுவான், பெரிய இரட்சகராய் இருப்பான். ஆனா என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணணும். நசரேய விரதம் என்று சொன்னால் திராட்சை ரசமோ இல்லை என்றால் ஒரு ஆசாரியம் வாழ்கிற விதம், செத்த வீட்டுக்கு போகிறதோ செத்த பிணங்களை தொடுறதோ, அது பிணம் என்று சொல்லக்கல. மனிதன் மட்டுமில்ல, பறவையாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். எதையும் தொடக்கூடாது, முடிய வளர்க்கணும். அதே போல சிறு பிராயத்தில் இருந்து இவனுக்கு ஆண்டவர் சொன்னதை அவன் பெற்றோர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படியே வாழ்ந்து வந்தான், வாலிபத்தில் வாழ்ந்து வந்தான். தேவன் சரியான நேரத்தில் அவனை சந்தித்தார். பலத்த காரியங்களை ஒரு கழுதையின் எலும்பை எடுத்து, தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தியருடைய இராணுவத்தை கொலை செஞ்சான்டா. யோசிச்சு பாருங்களேன். எங்க இருந்த அந்த பலன்? அவன்ட பலனா இல்லை. அவன் தேவனோடு பண்ணின பிரதிஷ்டையில வாழ்ந்ததினால தேவ ஆவியானவர் அவனோட இருந்தார். ஒரு நாள் ஒரு வேசிய இடத்துல போயிட்டான். அவள் தலையை தடவி தடவி மடியில் வச்சு கொண்டு கேட்டான், எங்க உனக்கு வல்லமெல்லாம் எங்க இருக்கு? பிரதிஷ்டையை காட்டிட்டான். தலைமுடியில தான் இருக்காது இந்த பிரதிஷ்டை. நல்லா நித்திரையை கொடுத்துட்டு தலைமுடியை வெட்டி போட்டான். வல்லமை போல எழும்பினானாம். வல்லமை இருக்குன்னு நினைச்சு எழும்பினானாம். நான் எவ்வளவு ஜெயங்களை பண்ணி பெற்றிருக்கிறேன், எவ்வளவு காரியங்களை நான் சாதிச்சிருக்கிறேன். வல்லமை போல எழும்பினான். உடல் பருமன்ல மாற்றம் இல்லை, ஆனா பிரதிஷ்டை போயிட்டு. முடிவு என்ன தெரியுமா? பெலிஸ்தர்கள் வந்தார்கள், அவனை பிடித்தார்கள். செய்த முதலாவது வேளை கண்ணை பிடுங்கி எடுத்தார்கள். அபிஷேகம் போச்சுதுன்னா, பிரதிஷ்டை போனா அடுத்தது பார்வையை நீ இழப்பாய். ஆவிக்குரிய பரிமாணத்தில் உள்ள பார்வை, மனதிலே உண்டாகிற வெளிச்சம் இல்லாம போயிரு. அதுக்கப்புறம் ஆவிக்குரிய காரியங்கள் புரியாது. அவனால இல்லை, அவனுக்குள்ள இருந்த தேவனால. அவன் சொல்லுங்க சொல்லுங்க, அவன் அல்ல, அவனுக்குள்ள இருந்த தேவனால. சொல்லுங்க, நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவனால தான் நான் ஜெயிக்க முடியும். விளங்கிக் கொள்ளுங்க நீங்க. இதுதான் ரகசியம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறான், மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவர், உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலே இருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. மோசே எவ்வளவு பெரிய ஒரு தலைவன்! தனி ஒரு மனிதனாக நின்று அன்று காணப்பட்ட வல்லரசு தேசம் எகிப்து. பார்வோனுண்டா எல்லாருமே நடுங்குவாங்க. வேதம் சொல்லுகிறது, பார்வோனின் பலத்த கரத்திலே இருந்து 6 லட்சம் இஸ்ரவேலர்கள், புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேரை அவன் ஒரு தனி மனிதனாக நின்று விடுதலையாக்கி கொண்டு வந்தான். பட்டயம் எடுத்து கொள்ளாதபடி, சண்டை பிடிக்காதபடி இவர்களை விடுதலை செய்து வந்தான். பின்தொடர்ந்தான், அற்புதம் நடந்தது, செங்கடல் பிளந்தது, கடந்து போனார்கள். அவனை துரத்தி வந்த பார்வோனின் சேனைகள், அவன் திரும்பி இங்கால கோலை நீட்டின போது அந்த செங்கடல் மூடினது. இன்றைக்கு வரைக்கும் அன்று நடந்த அந்த சம்பவம் எகிப்தியரினுடைய இராணுவத்தினுடைய அந்த என்ன சொல்ற ரதங்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த தண்ணியில இருக்கு. அதை வெளியில எடுக்க மாட்டாங்க. ஏன்டா, வெளியில எடுத்த பழுதா போயிருமா. அது அப்படியே அந்த உப்பு தண்ணியில இருந்தா தான் அது பாதுகாப்பா இருக்கும் என்று சொல்லி அந்த இடத்தை பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் சரித்திரம் அது சொல்லுது. ஒரு மனிதன் ஐயா, ஒரு மனிதன் 40 வருடங்கள் கர்த்தருடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தி மகத்தான
காரியங்களை செய்தவன் தான் மோசே. எல்லாரும் மோசேயை மேன்மையாய் நிறுத்தி வைத்தார்கள். ஆனா சாமுவேல் என்ன தெரியுமா சொன்னா? மோசே இல்லை, மோசே வந்து உன்னை என்னை போல ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனா மோசே இவ்வளவு பெரிய ஒரு இரட்சகராக, மோசே இவ்வளவு பெரிய பலத்த காரியங்களை செய்ய முடியுமானால் அதுக்கு காரணம் மோசே அல்ல, மோசைக்குள்ள இருந்த தெய்வம். நல்ல கையை தட்டி ஆப்பாக்கு நன்றி சொல்லுங்க, விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க இட்ஸ் நாட் யூ, நான் அல்ல, என்னால எதுவும் செய்ய முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர்? கை உயர்த்தி காட்டுங்களேன் பார்ப்போம். நான் பார்க்க விரும்புகிறேன். ஆமென். நாங்கள் என்ன ஐயா, நாங்கள் ஊதுனா விழுந்துருவோம், ஊதுனா விழுந்துருவோம். ஆனால் எங்களை விசேஷித்தமானவர்களாய் மாற்றுறது என்ன? எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர். இதை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் எவ்வளவோ தேவனுடைய பரம ரகசியங்களை பெற்றுக்கொண்டான், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டான். புதிய ஏற்பாட்டினுடைய 3/2 பகுதி நிருபங்களை எழுதினவனே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான். ஒரு காலத்திலே அவன் பக்தி வைராக்கியம் கொண்டு கிறிஸ்தவர்களை அழித்தவன் தான் இந்த பவுல். அவன் அப்ப சவுலா இருந்தான். ஆனா தேவனே அவனை சந்தித்தார். அவன் தன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்தார். கர்த்தர் அவனுக்குள்ளே வந்தார். வாழ்க்கை மாறிட்டு சவுல் பவுலாக மாறினான். எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள் அப்படி இருந்தும் அவன் தேவனிடத்திலிருந்து புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு தேவையான வெளிப்பாடுகளை பெற்ற அந்த அஸ்திபாரத்தில் தான் சபை கட்டப்பட்டு இருக்கிறது, வழி நடத்தப்படுகிறது. உலகத்தை சுற்றி 3 தடவை பிரயாணம் பண்ணினான். ஏன்? சுவிசேஷத்தை தனி மனிதனாய் கொண்டு போனான். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ சிறை அனுபவங்கள், எத்தனையோ காவல், எத்தனையோ அடி, எத்தனையோ நிர்வாணம், எத்தனையோ பசி பட்டினி. அப்படி இருந்தும் அவன் சொல்றத நல்லா கேளுங்க. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. இவ்வளவு தேவ ராஜ்யத்துக்கென்று பிரயாசப்பட்டு பாடுபட்ட மேன்மையான முதன்மையான ஒரு தேவ மனுஷன் அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அவனுடைய உபதேசங்கள்ல தான் சபை ஓடுது. இப்ப யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? என்னால ஏதாகிலும் ஆகும் என்பது போல. நீங்க எல்லாரும் பவுல் 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 பெரிய ஊழியக்காரன், அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன், தேவனிடத்தில் விசேஷித்த கிருபையை பெற்ற ஊழியக்காரன் நீங்க சொல்லலாம். ஆனா நான் சாதாரண ஒருவன் என்பது எனக்குத்தான் தெரியும். தேவன் எப்பொழுதும் சாதாரண மனிதர்களை தான் அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக பயன்படுத்துகிறார். பலவானை கொண்டு அவர் ஒரு நாளுமே செயல்படலை. பலவீனரை கொண்டு பலவான்களை வெட்கப்படுத்தினார். ஆமென். இன்னொரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், பைத்தியங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஞானிகளை வெட்கப்படுத்தினார். பார்த்தீங்களா? ஆண்டவர் யாரை தெரியுமா பயன்படுத்துவார்? எவன்? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை என்று சொல்லக்கூட அழைக்கப்பட நான் பாத்திரன் அல்ல. இந்த வாழ்க்கையில் நான் செய்திருக்கிற பாவங்கள், என்னுடைய வாழ்க்கையில் என்னையா இருக்கு? எப்படி நீர் என்னை பயன்படுத்த முடியும்? பக்தன் படித்தான், வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி
வழியும் பாத்திரமாய் நீரம்ப செய்திடுமே. வறுமையான பாத்திரம், ஆவிக்குரிய பெருமையோடு இருக்கிற சில தேவ பிள்ளைகள், ஆண்டவரே நான் யார் என்று நீர் அறிவீர் தானே, நான் இப்படி ஜபிக்கிறேன், நான் உபவாசம் பண்றேன், அச்ச பூச்சா இச்ச பூச்சா, நான் அவனை போல இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார். தேவன் அப்படிப்பட்டவர்களை பயன்படுத்தவும் மாட்டார். தேவன் யாரை பயன்படுத்துவார் என்றால், ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் உதவாத பாத்திரம், நான் வறுமையான பாத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னா, கலாத்தியருக்கு எழுதும்போது சொன்னா, நான் தேவனை தூஷிக்கிறவனும் கொடூரம் செய்தவனும் அநியாயம் செய்தவனும் தான் நான், ஆனால் அவர் என் மேல மனதுருகினார் என்று சொன்னார். ஆமா, இயேசு நீதிமான தேடி வரல. யாரை தேடி வந்தார்? பாவி ஐயா, பாவியைத்தான் தேடி வந்தார். எத்தனையோ உலகத்தில் மேதைகள் இருந்தபோது 12 சீஷர்களாக இருக்கவர் யாரை தெரிந்து கொண்டார்? வெறும் மீன்பிடிக்காரங்களை தான் தெரிஞ்சு கொண்டார். ஆமா, சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட என்னால் என்னையா செய்ய முடியும் என்று யார் சொல்றாங்களோ அவர்கள் தான் அவருக்கு வேண்டும். வெறுமையான பாத்திரங்கள். தொடர்ந்து அவன் சொல்லுகிறான், நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, தகுதியே இல்லை. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாகியிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தகுதி ஐயா, இந்த இடத்துல இருந்து இந்த மைக்கை பிடிச்சிட்டு பேசுறது தகுதி என்னால் உண்டா? நான் பைபிள் ஸ்கூலுக்கு போனேன், நான் எனக்கு ஊழிய இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு, இதெல்லாம் வேலை செய்யாத ஐயா. தேவராஜ்யத்தில் அது வேலை செய்யாது. என்ன இந்த இடத்துல நிற்க, இந்த மைக்கை தூக்கி பேச, இந்த பரம ரகசியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்க என்ன தெரிந்து கொண்டு இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறது யார் தெரியுமா? நான் இல்லை, என் படிப்பல்ல, என் அனுபவம் இல்லை, அவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர்தான், அவர்தான். அதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாகி இருக்கிறது. 6ஆம் வசனம், புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். பெருமை பாராட்ட எங்களிடத்துல எதுவுமே இல்லை பிரியமானவர்களே, எதுவும் இல்லையா, எதுவும் இல்லையா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் சொல்லுங்களேன் எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களுக்குள்ள இன்றைக்கு ஏன் தேவன் பயன்படுத்தாம இருக்கிறன்னா அவ்வளோ பெருமை, கௌரவம், பெருமை, என்ன விட்டா யாரும் இல்லை என்கிற நினைப்பு. எப்படி அதை காட்டுகிறார்கள்? தங்கள் உடையில காட்டுறாங்க. எவ்வளவோ பணம் செலவழிச்சு ஜிலு ஜில்லுன்னு உடுத்துட்டு வந்தா போல. சரியா? நான் யார் தெரியுமா? தெரிய தேவையில்லை, அவ்வளவுதான். அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் பைபிள் ஸ்கூலுக்கு போய் சர்டிபிகேட் பெறதுனால டிப்ளமா பிரயோசனம் இல்லை. நானும் பெற்று தான் இருக்கிறேன். நானும் பைபிள் ஸ்கூலுக்கு போனவன் தான். பைபிள் ஸ்கூலுக்கு போகிறதுல எந்த ஒரு பிள்ளையும் இல்லை, கட்டாயம் போகணும். ஆனால் பைபிள் ஸ்கூலுக்கு போகிறதுனால நீ தேவனுடைய ஊழியக்காரனா போகிறதில்லை. எந்த சர்டிஃபிகேட் எங்கே இருக்கோ தெரியாது. வருஷங்கள் கழிந்த உடனே ஃபெலோஷிப் ஆஃப் ஃப்ரீ சர்ச்சஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா கண்டியில் இருக்கிறது. அந்த ஐக்கியத்தில் தான் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். அவர்கள் என்னை முதலாவது பாஸ்டராக என்னை அபிஷேகம் பண்ணினார்கள். அதுக்கு பிறகு சில வருடங்கள் ஆனதுக்கு பிறகு என்னை ரெவரண்டாக அபிஷேகம் பண்ணினார்கள். எப்படியும் பண்ணட்டும், இந்த கலிசா மாறல, இந்த ஷர்ட்டு மாறல, இந்த தலையிலையும் மாறல, என்ற செருப்பும் மாறல. ஏன் தெரியுமா? எங்கட தகுதி எழுத்துல வாரல்ல. பைபிள் ஸ்கூலுக்கு போகத்தான் வேணும். நீங்கள் பைபிள் ஸ்கூலுக்கு போயிட்டு டிப்ளமா எடுத்தால் என்ன,
பிஹெச்டி எடுத்தால் என்ன, டாக்டரேட் பண்ணால் என்ன, அது உங்களுடைய ஊழியத்தில் கொண்டு வந்து மகிமையாக நிறுத்தாது. நான் சொல்கிறான் தான், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி சரி அவரை எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல், சர்டிபிகேட்டுக்குரியதல்ல, ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொல்லும், என்ன சர்டிபிகேட் உன்னை கொல்லும், டாக்டரேட் உன்னை கொல்லும், பிஹெச்டி உன்னை கொல்லும். நான் இந்த பட்டம் பெற்றிருக்கிறேன், நான் அந்த பட்டம் பெற்றிருக்கிறேன், அது உன்னை கொல்லும். பெறுகிறதுல எந்த ஒரு பிழை இல்லை. ஆனா அதை தூக்கி தலையில நீ வச்சுக்கொண்டு இதுதான் என் வாழ்க்கை என்று நினைச்சு நீ வாழ நினைச்சால் அதுவே ஒரு நாள் மரணத்தில் கொண்டு போய் நிறுத்தும். ஆமா, எனக்கு ஒரு அங்கிள் இருந்தார். அவர் தன்னுடைய சிறு பிராயத்தில் இருந்து புத்தகங்கள் வாசிச்சு வாசிச்சு படிச்சு 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 கொண்டே இருந்தார். இலங்கையில் இருக்கிற காலங்களில் படிச்சு 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 இலங்கையில் ஒரு மனிதன் என்ன டிகிரி எல்லாம் பெறலுமோ அவ்வளோ டிகிரியை பெற்றார் 50ஆம் ஆண்டுகளில். அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு போனார் படிக்க. அங்கே இருக்கிற எல்லா டிகிரியையும் அவர் பெற்றார். 83ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பிறகு யூகேக்கு போனார், அங்கேயும் படித்தார், அங்கேயும் டிகிரி பெற்றார். கடைசியில் முடிவு என்ன தெரியுமா? அந்த டிகிரி அவரை பைத்தியக்காரனாக்கிச்சு. ஆமாம், பைத்தியக்காரனாய் மறுத்து போனார். என்ன பிரயோசனம்? இவ்வளோ கட்டு டிகிரி இருக்கு, வீட்டை போனால் அப்படியே ஃப்ரேம் அடிச்சிருக்கு அவரோட டிகிரி. ஒருவனுமே அப்படி டிகிரி அடித்தது கிடையாது. யூகே அரசாங்கம் அவருக்கு சும்மா காசு கொடுத்தது. இவ்வளவு படிச்சிருக்கிறியப்பா, நீ ஒரு வேலை செய்யாத, நீ செய்து வீட்டிலே இரு, நாங்கள் உனக்கு சம்பளம் தாரோம். ஆனால் என்ன பிரயோசனம்? அந்த படிப்பு அவனை பைத்தியக்காரனாக மாறிச்சிட்டு. he was mental sick. பைத்தியக்காரனாய் மறித்து போனான். பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு மறித்து போனார். என்னுடைய சொந்த அங்கிள். ஆவிக்குரியதாய் இருக்கிறது, எங்களுடைய தகுதி ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நல்லா கேளுங்க, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சபைக்குள்ளே தான் இருக்கிறீங்க, இந்த நல்ல ஒரு ஆராதனையில் நீங்கள் இருக்கிறீங்க, தவறாமல் வாரீங்க, ஆராதிக்கிறீங்க, செய்தியை கேட்குறீங்க. ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் வருது இல்லையே, தொழிலில் மாற்றம் வருது இல்லையே, என் படிப்பில் மாற்றம் வருது இல்லையே, என் குடும்ப சூழலில் மாற்றம் வருது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன் காரணம் என்னண்டு, உனக்குள்ள பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்லை. நீ என்னென்னலாம் தேடிக்கொண்டு பின்னால போற, நீ தேட வேண்டியதை விட்டுட்டியப்பா. உனக்கு உயர்வை கொடுப்பது, உனக்கு செல்வத்தை ஆசீர்வாதங்களை கொடுப்பது ஆவியானவர். எழுத்து கொள்ளும், ஆவி உன்னை உயிர்ப்பிக்கும். அப்ப என்ன செய்ய சொல்றீங்க பாஸ்டர்? நான் சொல்றேன் இதுதான். நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைல, அப்படியானால் உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் ஒரே அளவிலே இல்லை. அவனவன் தேவனோடு செலவழிக்கிற நேரங்களும் வேத அறிவிலே எந்த அளவுக்கு அவன் வளர்ந்திருக்கிறானோ, எந்த அளவுக்கு ஆவியானவருடைய ஓட்டத்துக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறானோ, எந்த அளவுக்கு ஆவியானவர் சொல்லுகிறபடி உபவாசத்திலே ஜெபத்திலே தன் வாழ்க்கையை கடத்துகிறானோ, அவன் அப்பெல்லாம் ஆவியானவர் அவனை நிரப்புவார், அபிஷேகம் பண்ணுவார். இந்த அபிஷேகம் தான் நீ படிக்க போனால் உனக்கு உயர்வை கொடுக்குது, சித்தி பெற செய்யுது. இந்த அபிஷேகம் தான் நீ எங்கத்தான் கைய வச்சாலும் அந்த தொழில் ஆசீர்வதிக்கப்படுது. இந்த அபிஷேகம் தான் உன் குடும்ப எல்லைகளுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வருகிறது, செழிப்பை கொண்டு வருகிறது. புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு இது விளங்கிட்டு? இட் இஸ் த ஸ்பிரிட். விளங்கிக் கொள்ளுங்க. நான் சொன்ன மாதிரி தொடக்கத்தில் தண்ணீர் ஞானஸ்தானம் நாங்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு.
பரிசுத்தாவியின் ஞானஸ்தானம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு நீங்கள் வராட்டி நாங்கள் ஒன்றும் செய்யலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 12, 7, 8, 9 வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம், நான் சொல்றானே, தொடக்கத்தில் சொன்னனே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்குத்தான் புதிய ஏற்பாட்டிலே 3/2 பகுதி வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்தார். நிருபங்கள், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நிருபங்கள் 3/2 பகுதி புதிய ஏற்பாட்டில் எழுதினது அப்போஸ்தலனாகிய பவுல். அவ்வளவும் சபைக்கு தேவையான அஸ்திவாரம். அது இல்லைன்னா சபை போச்சு. இப்ப அவன் என்ன சொல்றது பாருங்க, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம். எவருக்குமே வெளிப்படுத்தப்படாத பரலோக ரகசியங்களை தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு, அவன் ஆண்டவரை கண்டதுக்கு பிறகு அரேபியா வனாந்தரத்துக்கு போறான். கலாத்திய புத்தகத்தில் இருக்கு. உபவாசம் பண்றான், ஜெபிக்கிறான், தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறான். அங்கே ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். சொன்னா, நான் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளின் நிமித்தம், எனக்கு உண்டானதான ஆவிக்குரிய அனுபவங்களின் நிமித்தம், நான் எனக்கு மேன்மை நிமித்தம், நான் என்னை உயர்த்தாத படிக்கு, எனக்கு பெருமை வராத படிக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? இவனுக்கு பெருமை வராத படிக்கு சின்ன ஒரு வெடிப்பை அவன் வாழ்க்கையில் வச்சார். சொன்னான், என் மாம்சத்தில், மாம்சம் அவன் பாடியில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய ஊழியக்காரன், இவ்வளவு பெரிய வெளிப்பாடுகளை பெற்ற ஒரே ஒரு தேவ மனுஷன் இவன் தான். அவன் பெற்றது போல யாருமே பெறல. அப்படி இருந்தும் என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு பெருமை வராதபடிக்கு நான் எப்பயுமே நான் தாழ்மையா இருக்க ஆண்டவர் என்ன செய்தார்னா, இந்த மாம்சத்தில் ஒரு முள்ளை வச்சாராம். சிலர் சொல்லுகிறார்கள், இவ்வளவு பெரிய ஊழியக்காரன், அந்த அங்கேயின் ஓரத்தை தொட்டே ஜனங்கள் குணமானார்கள், பெரிய அற்புதங்கள் அவன் பெருசா எல்லாம் பைபிளில் இல்லை, ஆனால் அவன் பெரிய அற்புதங்கள் அவன் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஆனால் அவனுக்கு பெருமை வராமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுக்கு சரீரத்தில் ஒரு முள். சிலர் சொல்லுகிறார்கள், அவனுடைய கண்கள் பார்வை குறைந்து 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 போனிச்சான். நீங்கள் சில நேரம் யோசிக்கலாம், இது என்ன பாஸ்டர் இவ்வளோ பேரை நீங்கள் குணமாக்குறீங்க, உங்களோட கண்ணை குணமாக்க உங்களால் முடியலை? நீங்கள் சில நேரம் விமர்சிக்கிறவர்கள் பலவிதமாக விமர்சிக்கலாம். இயேசுவுக்கு என்ன செய்தாங்க? இத்தனை பேரை ரட்சித்த நீ சிலுவையில் இருந்து ரட்சிக்க முடியாதா? முடியும், அவரால் முடிந்தது. ஆனால் அவர் அதுக்காக தானே வந்தார். சிலுவையில் இறங்கிட்டு வரலையே, சிலுவையில் மறிக்க வந்தாரே. மனுஷராகிய எங்களுக்கு ஏன் அது வருதுண்டா? தேவன் ஒரு பக்கம் நம்மை பயன்படுத்தி கொண்டு இருக்கும் போது, தேவன் ஒரு பக்கம் அவருடைய அபிஷேக நதியா ஓடுற நேரத்தில், மறுபக்கத்தில் நமக்கு பெருமை வந்துடாத படிக்கு அங்கே சின்ன ஒரு முள், ஆமா, இடறுகிற ஒரு இடம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அந்த இது எங்கட உள்ளத்தை தாழ்மையா வச்சிருக்க பண்ணும். ஒவ்வொரு தரமும் தேவ சமூகத்தில் போகும்போது, ஆண்டவரே நான் பாத்திரனே அல்ல, நான் பாத்திரனே அல்ல, விளங்கிட்டா? நாங்கள் பாத்திரனே அல்ல. அதான் சொன்ன, தேறினவர்களை கர்த்தர் பயன்படுத்துறதில்லை, பலவீனரை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இப்போ அவன் சொன்னான், நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடி அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருந்துச்சு.
அது என்னை விட்டு நீங்கும்படி நான் தேவனிடத்திலே 3 தரம் வேண்டிக் கொண்டேன். 9ஆம் வசனம். அதற்கு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த பிரச்சனையை நான் இடறுகிறத எடுத்துருங்களேன். கேளுமா சொன்ன ஆண்டவர பதில் அப்படி வருமா? கேளு பவுல், நீ சிசிலியாக்கு போகணும், நீ அந்தரையாக்கு போகணும், உனக்கு ஊழியம் இருக்கு. ஆண்டவர் டாபிக்க மாத்திடுவார். இப்போ 2ஆம் தடவை ஊழியம் எல்லாம் செய்துட்டு 1ஆம் பயணத்தை முடிச்சுட்டு வந்துட்டு நிற்கிறான். இப்போ ஒரு நாள் கேட்குற, ஆண்டவரே உங்கள்கிட்ட ஒரு கெஞ்சி கேட்குற, ஆண்டவரே எனக்கு ஊழியம் செய்யக்கூட வெக்கமாக இருக்கு, இந்த பிரச்சனை எடுத்துருங்களேன். தெரியுமா பவுல், நான் உனக்கு நீ இந்த ஊழியத்தை தேசத்துக்கு போகணும், இப்படி இவர்களுக்கு நீ வழி கற்றுக் கொடுக்கணும், இந்த இருக்கு வழிபாடு. ட்ரக்கை மாற்றிட்டு கொண்டு போயிடலாம். 3 தடவை இப்படி நடந்துச்சு. ஆனால் இவனும் ஆண்டவரை விட்ட மாதிரி இல்லை, ஆண்டவரும் இவனை விட்ட மாதிரி இல்லை. கடைசி ஆண்டவரை பிடிச்ச, ஆண்டவரை நீர் பேசுறது இருக்கட்டும், இந்த முல்லை என் வாழ்க்கையில் அந்த இடம், இது நான் அடிக்கடி இடறுகிற ஒரு காரியமாக இருக்கு. அப்ப ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலனோ. என்னவா? உன் பலவீனத்தில், என் பலவீனத்தில் உன் பலனோ பூரணமாய் விளங்கும். அப்ப அவன் சொல்றான், என் பலவீனத்தை குறிச்சு, நான் அடிக்கடி இடறுகிற அந்த நிலைமையை குறிச்சு, என்ன அடிக்கடி பிசாசு என்ன பார்த்து ஏளனம் செய்யும்படிக்காக நடக்கிற இந்த காரியத்தை குறிச்சு நான் உண்மையாகவே மேன்மைப்படுறேன், மகிமைப்படுறேன். ஏனண்டா நான் பலவீனப்படுகிற நேரத்தில் தேவனுடைய பலத்தை நான் உணர்கிறேன். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சுருக்கமா சொன்ன போனா, பவுலே அதை நான் உன் வாழ்க்கையிலிருந்து நீக்க மாட்டேன், அதோட இருக்கணும். அது ஏன் இருக்குண்டா, உனக்கு அது பெருமை வராதபடி நான் விட்டுருக்க இடம் கொடுத்துருக்கிறேன். ஆனா எப்பெல்லாம் நீ இடறி விழுகிற நேரத்தில், நீ அவமானப்படுற நேரத்தில், பிசாசு வந்து பாத்தியா பாத்தியா பாத்தியான்னு உன்னை நகைக்கிற நேரத்தில் நான் உனக்கு பலனை கொடுப்பேன் சொன்னாதான். எப்பெல்லாம் நான் பலவீனப்படுறனோ அப்பெல்லாம் ஆண்டவருடைய பலத்தை நான் உணர்ந்து கொள்றேன். நல்ல கையை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொன்ன 12ஆம் வசனத்தில், நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது, 13ஆம் வசனம், உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வார்த்திக்கும் போது, 14, உன் இருதயம் மேட்டிமை அடையாமல், 17ஆம் வசனம், என் சமாத்தியம் எந்த கைப்பலன் தான், எந்த ஞானம் தான், எந்த பிரயாசம் தான், என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல். வாசிங்க, நீ உன் இருதயத்தில், எல்லாரும் சொல்லல, நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க என்னவாது? எச்சரிக்கையா இரு. 18ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாகி இருக்கிறது போல ஆண்டவர் தான் உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். உங்களோட பிஸ்னஸ் பெருகணுமா? உங்களோட பிஸ்னஸ்ல நீங்க வருமானங்கள் விருத்தி அடைய வேணுமா? உங்களோட பிள்ளைகள் நன்றா படிக்கணுமா? உன்னால முடியாது, உன்னால முடியாது, தேவனால தான் முடியும். விளங்கிக் கொள்ளுங்க. இந்த செய்தியை உங்களுக்குள்ள எடுத்துருங்க. ஆண்டவர் சொன்னார், மறக்காத. உண்ட பலத்தால, உண்ட அனுபவத்தால, உண்ட படிப்பால, உன்னால தான் எல்லாம் பெற்றுக்கொண்டேன்னு தெரியாமல் ஒன்று வாயால சொல்லக்கூடாது, உன் மனசிலேயே வந்துடக்கூடாது. எல்லாம் கர்த்தர் தான். இதுக்கு தான் பிரியமானது பிள்ளையை நான் திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன். உன்னை சிறப்பாக கர்த்தர் வைக்க விரும்புகிறார்.
ஊழியத்தில் சிறப்பாக வைக்க, வீட்டில் சிறப்பாக வைக்க, வேலை செய்கிற இடத்துல உன்னை சிறப்பாக வைக்க, விசேஷித்தவனாக வைக்க, சமுதாயத்தில் உன்னை உயர்வான இடத்துல வைக்க, எல்லாரும் உன்னை மதிக்கிற இடத்துல வைக்க வேணுமா? அவரையே அவருடைய பலத்தினால் நிரப்பப்பட. Be filled in the Holy Spirit. எந்த அளவுக்கு, நான் சொல்றதை கேளுங்க, எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை உபவாசம் பண்ணி, ஜெபம் பண்ணி, வேதம் படிச்சு, தேவனோடு நேரம் செலவழித்து, விடாம விட்டு இல்லை, விடாம ஓயாமல் உறுதியா நீங்க ஆண்டவரை பற்றி கொண்டு பின்பற்றுகிறீங்களோ அப்போ இந்த காரியங்கள் ஆகும். சிலாக்கள் நான் ஜெபிக்கிற ஜெபத்தை பற்றி கணக்கை கைப்பாங்க, நான் அவங்க ஜெபிக்க மாட்டான். ஆண்ட மனுஷனை ஏமாத்தலாம், கர்த்தர் உன் கிரியைகளை பார்க்கிறார், அதுக்கு தக்கதாகத்தான் பலன் அளிப்பார். எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நீங்க நிரம்புறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயத்தை காண்பீர்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு சிறந்த உதாரணம். அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்து 30 வயதில் ஊழியம் செய்ய வந்த போது அவருக்கே தெரியும், இதை நமக்கு காண்பிப்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? அவர் யோர்தான் நதி அண்டையிலே யோவான் ஸ்நானகர் இடத்துல போய் ஞானஸ்தானம் பெற்ற போது அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டாரே. அதுவும் போதாது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு வழிநடத்தப்பட்டு 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து அந்த 40 நாட்கள் முடிந்து வரும்போது பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவர் திரும்பி வரவில்லையா? அதால தான் ஐயா அவருடைய பேர் கீர்த்தியானது என்று வேதம் சொல்லுகிறது. கலிலேயா முழுவதும் அவருடைய கீர்த்தி பெருகிற்று என்று வேதம் சொல்லுகிறது. வாசிச்சு பாருங்க, அதுதான் ரகசியம். You need the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உதவி இல்லாம ஒரு நாளும் வாழ்க்கையில நீ ஜெயிக்க முடியாது. ரகசியம் கிடையாது. யோவான் 12:49 இயேசுவாமி சொன்ன என்ன தெரியுமா? நான் சுயமா எதையுமே பேசுறதில்லை. என் பிதா என்ன பேச கேட்கிறார் அதைத்தான் நான் பேசுவேன். என் பிதா என்னத்தை செய்ய நான் காண்கின்றனோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். வேறு என்ன என் சித்தத்தில் எதுவுமே செய்யறதில்லை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பரிசேயர், இயேசு நிறைய பிசாசுகளை துரத்தினா, வியாதிகளை குணமாக்கினா. பரிசேயர்களுக்கு பெரிய குழப்பமாயிடுச்சு. இது எப்படிடாப்பா இந்த ஆளால் இப்படி ஆகுது? ஒரு மனுஷன் இப்படி ஒரு மனுஷன் அற்புதம் ஊழியங்களை செய்யறதை நாங்கள் காணலையே. குருடருக்கு பார்வை வருது, முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள், குஷ்டரோகம் நீங்குது. எப்படி? பரிசேயர்கள் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூவினாலே பிசாசுகளை துரத்துகிறதை அல்லாமல் மற்றபடி இல்லைண்டா. பார்த்தீங்களா? சொன்னா ஆண்டவருடைய ஆவியை பற்றி பேசாம சொல்றான், இவனுக்குள்ள பிசாசு இருக்கு, அந்த பிசாசின் ஆவியை வச்சு தான் இவன் இந்த இவ்வளவு விளையாட்டு காட்டுறான் என்று சொல்றான். அப்ப அதைத்தான் இங்க சொல்றான். அது இப்பெல்லாம் முதலே இருந்தது. அவங்க சொன்னாங்க இயேசு பிசாசினுடைய ஆவியினால் அற்புதம் செய்கிறார். 28ஆம் வசனத்தில் இயேசு சுவாமி சொன்னார், நான் தேவனுடைய ஆவியினால பிசாசுகளை துரத்துக்கிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கு. அது சொன்னார், நான் ஆவியானவரால் தான் இதெல்லாம் நான் செய்கிறேன். அது தூய்மையான ஆவியானவர். யோவான் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா இப்படியானவர்கள் எல்லாம் இயேசு அழைத்த உடனே தொழிலை விட்டுட்டு வந்துட்டான். தொழிலை விட்டுட்டு வந்தா சாப்பாடு கொடுக்கிறார் இயேசு. இருக்க இடம் இல்லை. மலைகளுக்கு மேலே போய் இருக்கிறதும் மரங்களுக்கு கீழே இருக்கிறதும், வீடு இல்லை, வாசல் இல்லை, ஒன்று இல்லை, எல்லாத்தையும் பிள்ளை குட்டி மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னால் வந்துட்டான். கொஞ்ச நாட்கள் போக போகத்தான் இயேசு பிரபல்யமாயிட்டார். நிறைய ஜனங்கள், திரளான ஜனங்கள், அதிகால வேளையிலே சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா பட்டணங்கள்லேருந்து ஜனங்கள் வர தொடங்கிட்டான். அப்ப இயேசுக்கு ஒரு பெரிய புகழ் இருந்தது.
பேர் பெரிய 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 அவரை பிடிக்க வந்து அவங்க பஸ்க்குன்னு மறைஞ்சிட்டு போயிடுறார். இவ்வளவு இப்போ இவங்க நினைச்சா சூப்பர், நம்மட ஹால், நம்மட ஹீரோ அண்டு அதுக்குள்ள ராஜ்யத்தை பற்றியும் கதைக்கிறார். அவர் கதைச்சது தேவ ராஜ்யத்தை பற்றி, பரலோக ராஜ்யத்தை பற்றி. இவனால் நினைச்சார்கள் யாரு? இந்த பேதுரு, யாக்கோபு, இந்த 12 சீஷர்கள் என்ன நினைச்சாங்கண்டா, அவர்கள் அன்று ரோம அதிராஜ்யத்தினுடைய ஆளுகையில் இருந்து மிகவும் கஷ்டப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். இயேசு வந்திருக்கிறார், இந்த ரோம ராஜ்யத்தை கவிழ்த்து அவர் ராஜாவா வர போறார். அப்படிதான் இவங்க நினைச்சாங்க. அடேப்பா, நாங்க 12 பேர் தான் அவருடைய செக்ரட்டரி, கோஆர்டினேட்டர், நாங்க தான் என்று நினைச்சிட்டு இருந்தான். 1 வருஷம் முடிஞ்சு, 2 வருஷம் முடிஞ்சு, 3 வருஷம் முடிஞ்சு, என்னடா இது ஒன்று நடக்குது இல்லை. 3 வருஷம் முடிய இயேசு சாகுறதை பற்றி கதைக்கிறார். நான் சிலுவைக்கு போகணும், நான் மறிக்கணும், இதெல்லாம் சொன்ன இவன் தலையை சொல்லிடான். இந்த மனுஷனை நம்பி புள்ள குட்டி தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், இவர் இப்ப சாக போறான்னு சொல்றார். அதுக்கிடையில யோவானுடைய அம்மாவை அனுப்பி மெதுவா இயேசுவோட தனியை கதைச்சு, நீங்க எங்களோட ராஜ்யத்தை ஆரம்பிக்கிற நேரம் என்ன 2 பிள்ளைகள் உங்களோட சீஷர்லாம் இருக்கிறாங்க தானே, ஒருவனை உங்களோட வலது பக்கத்துலேயும் மற்றவனை இடது, ஒருவனை கோஆர்டினேட்டராக வச்சுக்கொள்ளுங்க, ஒருவனை செக்ரட்டரியாக வச்சுக்கொள்ளுங்க. ஜீசஸ் பிள்ளையா புரிஞ்சு கொண்டாங்க, எல்லாம் மாம்சத்தில் நினைச்சாங்க. இந்த செய்தி மற்ற சீஷரிடத்துல போயிட்டு, என்னடா எங்களுக்கு தெரியாம தண்ணி கூடாக நீ நெருப்பு கொண்டு போறியா, எங்களோட நீங்க இருக்கிற அங்கால அம்மா அனுப்பி இருக்கிறியா? சீஷர்களுக்குள்ள குழப்பம் உண்டாயிட்டு, பிரச்சனை முத்திட்டு, பேதுரு ஒரு நாள் இயேசுவின் இடத்துல வந்தான். நீ கதைக்கிறதெல்லாம் சரியா கதைக்கணும் ஆண்டவரே, நீர் சொன்னி ராஜ்யம் உருவாக்க போற அச்சா புச்சா பெரிய கதை, என்ன இப்ப இந்த சாகுற கதை கதைக்கிறீர்? நீ செத்து போன நம்மட பாடம் என்ன? இவ்வளவு காலம் நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, என்னபடி சாகுற கதை இருக்கா? நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், உமக்கு பின்னால இந்த 3.5 வருஷம் அப்படி சொல்லி கொண்டிருக்கக்குள்ள செத்துட்டான். ஏசோ சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டான். பேதுருக்கு பச்சை ஆத்திரம், மறுதளிச்சது இருக்கட்டும், அவன் ஏன் தெரியுமா மறுதளிச்சான்? அவன் மனசுல ஒரு யோசனை, இந்த மனுஷனுக்கு பின்னால 3 வருஷம் நாம போய் இவ்வளவு படாத பாடுபட்டு இப்ப நமக்கு ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, பேதுரு கோபப்பட்டவனாக இருந்தான். கலிலேயாவுக்கு போனார். இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவனுக்கு தான் காட்சி அளித்தார். டேய், நான் எழும்பிட்டேன், நீர் எழும்பினாலும் சரி கிடந்தாலும் சரி. எழும்பிட்டு சொல்கிறான், நான் பரலோகம் போக போகிறேன், நீ எழும்பினாலும் சரி கிடந்தாலும் சரியா என்ன விட்டுரு சொன்னா, நான் மீன் பிடிக்க போகிறேன். நல்லா கேளுங்க, நான் மீன் பிடிக்க போகிறேன். யார் வர போகிறீங்க? எல்லாம் மிச்ச 11ல் 1 தற்கொலை பண்ணி செத்து போயிட்டு இயேசுவை காட்டி கொடுத்து மிச்ச 10 சொல்லிச்சு, நாங்களும் வாரோம். நாங்க இங்க இருந்து என்ன செய்ற? அவரை நம்பி நாங்க வந்து என்னத்தை கண்டோம்? ஐயா, ஒரு மீன் படகுல 10 பேர் 11 பேர் மீன் பிடிக்க ஒரு படகுல போறதை நீங்க கண்டிருப்பீங்களா? இவனை ஏன் தெரியுமா அத்தனை பேர் ஏறினானல்? இவனை கண்டே மீன் எல்லாம் ஓடி போய் இருக்கும். ஏன் தெரியுமா போனானல்? செய்யறதுக்கு வேறு ஒன்றிலே வீட்டை போட பொஞ்சாதி அடிச்சு துரத்துவான். சமுதாயத்துக்குள்ள போயலாது. எல்லாம் ஏசு ஏசுட்டு போடிகளே, என்னத்தடா கண்டீங்க? யாருக்கு முகம் கொடுக்கிற? ஆத்துக்குள்ளேயே வாழ்க்கையை நடத்திடுவோமா என்று யோசனை. பிரியமானவர்களே, அன்றைக்கு ராத்திரி முழுவதும், இதுக்கு தான் நான் இப்போ வாரேன், இந்த ராத்திரி முழுவதும் பழைய தொழிலை திரும்பவும் எடுத்தார்கள். இரவா அத்தனை பேர் மீனவர்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அவர்களுக்கு சரியான வலை இருந்தது, they had a perfect net. சரியான படகு இருந்தது, perfect boat. அவர்களுக்கு they had perfect experience, சரியான அனுபவம் இருந்துச்சு. சரியான ஆட்கள் சரியான இடத்திலே இருந்தாங்க, கரெக்ட் பிளேஸ். ஆனால்
வலையும் வீசி 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 காலம்பரை விடிஞ்சும் போயிட்டு ஒரு கழுத்து மீனும் பிடிபடலை, சொறிமுட்டையும் பிடிபடலை, ஒரு மீனும் பிடி அகப்படலை. இப்ப ஒருவர் கரையில் இருந்து சொல்ல, தம்பி வாசிக்கிறார். அப்பொழுது அவர் கரையில் நின்று, எங்கன்னா யோவான் 21:6, நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலைய போடுங்க பிள்ளை, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். நல்லா கேளுங்க. அப்பொழுது அந்தப்படி அவர்கள் போட்டார்கள். திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை அவர்களால் இழுக்க முடியவில்லையாம். ஹலோ, இயேசுவை விட்டுட்டு நாங்க வாழலாம் என்று நினைச்சு போனாங்க. எங்களுக்கு திறமை இருக்கு, அனுபவம் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு போனாங்க. பட் ஃபெயிலியர், தோல்வி. வெற்றி எங்க அது வந்துச்சு தெரியுமா? கரையில இருந்து சொன்னவரால் வந்துச்சு. யார் சொன்னமா சொன்னாரு? எஸ் எஸ். அருமையான தேவ பிள்ளையே, நான் இதோட முடிக்கிறேன். நிறைய இருக்கு, நான் முடிக்கிறேன். சனிக்கிழமை நான் தொடருவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சித்தி பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்றும் சித்தி பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறீங்க. எவ்வளவு தான் எடுத்தாலும் திரும்பவும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் நீங்க நிற்கிறீங்க. நீங்க இப்ப கழிச்சு போயிட்டீங்க, இப்ப விட்டுட்டீங்க. போற மாதிரி அது போகட்டும், படகு எங்கனாலும் போகட்டும். என்ன கொஞ்ச நாள் இருந்துட்டு போறோம், அப்படியே நம்பிக்கையெல்லாம் போயிட்டு. நான் சொல்றேன், இன்றைக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தர் உன் நடுவிலே இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையில் திருப்பம் வேணுமா? நீ எதிர்பார்த்த முடிவை நீ காண விரும்புகிறாயா? அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரிடத்துல அவருடைய உதவி, அவருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா எல்லாம் தானா நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் எழுந்து நிற்க போறீங்க. இதய கதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. என் இதய கதவை திறந்தேனே, என் உள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. பேலவீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. பேலவீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி நீரம்ப. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நேரம் போயிட்டு கூட நேரம் எடுத்துட்டு இப்ப எவர்கள் ஆண்டவரே நான் களைச்சு போயிட்டேன், எனக்கு நீங்க தான் வேணும். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆவியானவரே உங்களுடைய உதவி எனக்கு வேணும். ஆண்டவரே என் வாழ்க்கை எல்லையில் நீங்க வந்து நிற்க இறங்க வேணும் என்று சொல்ற விரும்புகிறவர்கள் யாரெல்லாம் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றீங்களோ அத்தனை பேரும் முன்னுக்கு வாங்க.
குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான குயவனே குயவனே படைப்பின் காரணரே. ஜெபிக்க தொடங்குங்க. மண்ணான உந்தனையே கண்ணோக்கி பார்த்திருமே வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே அரகந்தனா மக்கதி பரியா சகதபலா ஏபோலோ கரியா போலே பரியாந்தே வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் போற்றிடுமே என்னையும் அவ்வித பாத்திரமாய் நிரம்ப செய்யுங்கப்பா. சொல்லுங்க. Sitana handana mahatara lebara katiba la torelebe kariyandara இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இந்த நிமிஷம் முதல் உங்கள் அனைவரோடும் இன்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். வந்ததுக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.